திமுக நடத்துற கூட்டத்துக்கும் விஸ்வ இந்து பரிஷத் நடத்துற கூட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. திமுக கூட்டத்துக்கு நீங்க போனா 200 ரூபா உங்களுக்கு பணம் கொடுப்பான். இங்க விஹெச்பி பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு, முடிஞ்ச உடனே 200 ரூபா பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போனா கூட்டத்துக்கு கூப்பிடும் போதே வேன்ல பிரியாணி வாசம் கம்ம கம்மன் இருக்கும். இங்க வந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லும் போதே பிரசாதம்னா அது என்ன தயிர் சாதமா இருக்கும், இல்லைன்னா லெமன் சாதமா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்படி கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூர்ல நடக்கிறது என்றால், நிகழ்ச்சி வருவதற்கு 200 ரூபாய் பணம் இல்லைங்க. அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் இல்லை, வந்து கேட்டுவிட்டு நாங்கள் தர்மரக்ஷர் நிதி கொடுப்போம் என்று சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அப்படி ஒரு கூட்டத்தை RSSனால, இந்து முன்னணினால, விஸ்வ இந்து பரிஷத்தினால மாத்திரம்தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்குதுங்க. இது சாதாரண மாற்றம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹிந்து ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல ஹிந்து உணர்வு வரணும். உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும். ஹிந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்துவுக்கும் உணர்வு இருக்கு. உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து.